விசுவாசத்தை குறித்து நம்ம அதிகமாக தெரியும். இல்லாதவர்களை கூட விசுவாசத்தின் மூலமாக இருப்பதாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் தேவனுடைய விசுவாசம். ஆமென். இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் போல் அழைக்கிறவர் தான் தேவன். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் தான் கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்கிற விசுவாசம் தான் தெரியும். ஆமென். நான் பேசப்போது பெற்றுக்கொள்ளாத விசுவாசத்தை குறித்து பேசுறேன். ஹல்லேலூயா. ஆமென். பெற்றுக்கொள்ளாத விசுவாசத்தை பத்தி கிறிஸ்தவர்களுக்கு தெரியவே தெரியாது. அதனாலதான் சூழ்நிலை சோதனைகள் வரும்போது என்ன செய்யறாங்க? சோர்ந்து போறாங்க, பின்வாங்க. ஹல்லேலூயா. விசுவாசம் பெற்றுக்கொள்வது விசுவாசம் தான். பெற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து அவரை விசுவாசிக்கிறது தான் மேன்மையான விசுவாசம். ஹல்லேலூயா. 3 degrees of faith என்று long back நான் விசுவாசி அந்த streams in the desert என்ற புத்தகத்தில் நான் வாசித்த ஞாபகம் இருக்கு. 3 levels of faith. விசுவாசத்தின் 3 கண்டு விசுவாசிக்கிறது. கிதியோன் அந்த ஃப்ளீஸ் தோலை போடுதுதான் இல்லையா, அதில் பனி இருந்தால் இல்லாவிட்டால் என்று பார்த்து தான் கிதியோனால விசுவாசிக்க முடியும். இரண்டாவது விசுவாசம் ஆபிரகாமோட விசுவாசம். வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு வாக்குத்தத்தம் செய்ய பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமான விசுவாசம். ஹல்லேலூயா. மூன்றாவது விசுவாசம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். விடுவிக்காம போனார் நாங்கள் பொருஷத்தை வணங்குவோம். ஹல்லேலூயா. விடுவிக்காம போனாலும் தொடர்ந்து எங்கள் தேவனை விசுவாசிக்க. ஹல்லேலூயா. Third degree of faith. ஆமென். எந்த லெவல்ல நம்ம இருக்கோம்? ஆமென். புரிந்திருக்க வேண்டும். இந்த மூணுத்தையும் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹேவ் தி அண்டர்ஸ்டாண்டிங், நாலேஜ். ஹல்லேலூயா. இது இல்லாதனால அநேக கிறிஸ்தவர்கள் துவண்டு போகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள். ஆகினால வாசிப்போம் எடுத்த ஒரு வசனத்தை. எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38-39 வசனங்கள் வாசிப்போம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். கிறிஸ்தவங்கள் சொன்னாலே, இயேசுவின் பிள்ளை என்றாலே ஒரே ஒரு குவாலிட்டி ரொம்ப முக்கியம், விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. எவ்வளவு தெளிவா சொல்லிட்டார். பிள்ளைகள் அவன் தவறி பாவம் செய்தா கூட கர்த்தர் இறங்கி மன்னிச்சு அரவணைச்சு சுத்திகரிக்கிற தேவன். ஆனா விசுவாசம் இல்லாமல் போனா ஆண்டவருக்கு அது பிரியமே கிடையாது. ஹல்லேலூயா. எபிரேயர் 11:6 கூட நம்ம வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். It is impossible without faith. It is impossible to please God. Hallelujah. விசுவாசம் இல்லைன்னா தேவனை பிரியப்படுத்தவே முடியாது, தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. தெளிவாக ஆவியில் எழுதிக் கொள்ளுங்கள், சிந்தையில் எழுதிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து சொல்ற, நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாக இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறதா இருக்கிறோம். பின்வாங்கி போனால் எதாவோ கெட்டு போகும். ஹல்லேலூயா. விசுவாசித்தால் என்ன ஆகும்? ஆத்துமா ஈடேறும், முன்னேறி செல்லும். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்க. Now the just shall live by faith. Now the just shall live by faith. But if anyone draws back, my soul has no pleasure in him. My soul has no pleasure in him. Point blank சொல்றாங்க. என் ஆத்துமா பேரு பிரியமாயிராது. அடுத்த வசனம். But we are not of those who draw back to perdition.
who draw back to perdition, but of those who believe to the saving of the soul. of the soul. Amen. முடிவு பயந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இதிலே நாம் விசுவாசம் உள்ளவராக இருக்கிறோம். ஆத்மா ஈடேற விசுவாசமாக பின்வாங்குவதை குறித்து, பின்மாற்றத்தை குறித்து உங்களுக்கு சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் தேவனை விட்டு விலக செய்வது தான் பின்வாங்குது. எபிரேயர் 3:12 வாசிங்க. சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்க. இருதயம், evil heart of unbelief. Amen. ஆகையினால அடுத்த வசனம் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். அவிசுவாசம் தேவனை விட்டு உங்களை பிரிக்கிறது. எரேமியா 17:5 வாசிங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இதயமுள்ள மனுஷரை தன் நம்பிக்கையாக கொண்டு மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. மனுஷர் மேல் யாரு கர்த்தரை விட்டு விலகுவா? மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து. அடுத்தது மாம்சத்தை தன் பலனாக கருதுகிறவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுவதில்லை, கர்த்தர் சொல்லுகிறார். சபிக்கப்பட்ட மனுஷன். மனுஷன் மேல நம்பிக்கை வச்சாலே ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய இருதயம் கர்த்தரை விட்டு விலகும். அல்லேலூயா. நம்முடைய சொந்த ஸ்ட்ரென்த் நம்மள அறியாமலே என்ன செய்வோம்? I can do which we cannot do, only we approach God. Hallelujah. But Apostle Paul says, I can do all things through Christ. Amen. நம்மளால முடிஞ்சதெல்லாம் நாம செய்து பார்ப்போம், முடியாததான் கர்த்தரிடத்தில் கொண்டுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எதையும் நான் செய்ய மாட்டேன், அவர் கொடுக்கிற பலத்துல எல்லாவற்றையும் செய்வேன். அதுதான் கர்த்தர். ஆமென். உன்னால முடிந்ததையும் உன்னால முடியாததையும் கர்த்தரை சார்ந்து செய். ஹல்லேலூயா. வழிகள் எல்லாம் தேவனாகிய கர்த்தரை நினைத்துக்கொள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு காரியத்தை வாய்க்க செய்வார். உன்னால முடிந்த காரியம் I can do, I can easily finish by the grace of God. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எல்லாரும் காட்டிலும் அதிகமா பிரயாசப்பட்டேன் நான் அல்ல, தேவ கிருபையே அப்படி செய்தது. எதை செஞ்சாலும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எப்படி? தேவனை சார்ந்து என்ன? உன்னால முடிந்ததை கூட கர்த்தர்கிட்ட சொல்லு. ஆண்டவரே, நான் இங்க போறேன், இதை செய்ய போறேன், எனக்கு உதவி செய்யுங்க, என்னோட இருங்க. ஹல்லேலூயா. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, ஐயோ அதை போல ஆண்டவருக்கு வேதனை துக்கம் வேற ஒண்ணுமே கிடையாது. It is insulting God when we trust in man. ஆண்டவரை இன்சல்ட் பண்ணது, அவமதிக்கிறோம். சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதற்கு அவனை மாற்று. எந்த மனுஷனும் பொய்யன், சங்கீதக்காரர் சொல்ற, எந்த மனுஷனும் பொய்யன் என்று மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஹல்லேலூயா. இன்னும் ரோமர்ல பார்க்கிறோம், God is true, every man a liar. தேவனே சத்தியபரர், எந்த மனுஷனும் பொய்யன். ஹல்லேலூயா. அப்படி இருக்க ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? அவரை நம்பி நம்முடைய சுவாசமே விசுவாசமா இருக்க வேண்டுமே. ஹல்லேலூயா. மூச்சு எடுத்து மூச்சு விட்டா இயேசு இயேசு இயேசு. அடுத்து தன்னுடைய பலனை சார்ந்து ஜீவிக்கிறது ஆபத்து. ஹல்லேலூயா. அது தேவனை விட்டு விலக செய்யும். கடமைக்காக ஜெபம் பண்ணுவோம், கடமைக்காக சபைக்கு வருவோம்,
மாம்ச பலத்துல தேவனில் கத்தரை விட்டு விலக செய்கிற காரியங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்கவன் பின்வாங்கி போவானால் அவன் பேரில் ஆத்மா பிரியமா இராது. ஒருவேளை காட் எல்லாம் செய்யலாம் தேவ பிள்ளைகள், ஆனா நம்ம இருதயம் பின்வாங்குறதான்னு தான் பார்க்கணும். அவன் காட் தேவபக்தி உள்ளவர்களை குறித்து ஆண்டவர் தானே சொன்னார், அவர்கள் வாயினால் என்னை கிட்டி செய்தார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். கத்தரை விட்டு விலக செய்கிற காரியங்களுக்கு நாம் விலகி ஓட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? டோட்டல் டிபெண்டன்சி ஆன் காட், லீனிங் ஆன் காட். என்ன ஆகுதுன்னா நம்மளை கையால் ஆகாதமா எல்லாத்துக்கும் காட் சொல்லணுமா? ஏத்திஸ்ட் தான் அதை சொல்லுவாங்க. ஒரு அருமையான ஊழியக்கார் சொன்னது ரவி சகரியாஸ், நான் பார்க்கல, பாஸ்டர் அஜித் சொன்னார். அவர் சொன்னாதான், virtue bleeds and the wise flourishes. Hallelujah. Virtue bleeds. அப்படின்னா சத்தியத்துக்காக நிற்கக்கூடியவர்களுக்கு எப்பவும் வேதனை இருக்கும், பாடுகள். ஆனா உலக ஞானத்துல இருக்கவங்க, தேவனை அறியாம விசுவாசிக்க உலக ஞானத்தவங்க நல்லா செழிப்பாங்க. That's why many atheists are being formed என்று சொல்றாங்க. நிறைய நாஸ்திகர்கள் உருவாக காரணமே பாடுகள். virtue bleeds. பாடுகள், சத்தியத்துக்காக நிற்கிறவர்கள் பாடுகள், அதனால நாஸ்திகர்களா மாறிடுறாங்க. உலக ஞானம் சுய ஞானத்தினால வாழ்றவங்க நல்லா செழிக்கிறாங்க. தேவனத்துக்கு தேவன் போனாதான் துன்பம், கஷ்டம். டிபார்ட் ஃப்ரம் காட், உனக்கு ஒன்றும் ஆண்டவர் அடிச்சு நொறுக்கி உன்னை தொலைச்சிட மாட்டாரு, விட்டுருவாரு, நல்லா தான் இருப்பாங்க. ஆமென். பட் தட்ஸ் நாட் தி திங். கத்தரை விட்டு விலகுற மனுஷன் கத்தரோட பார்வையில சபிக்கப்பட்ட உலகத்துல ஃப்ளரிஷிங்கா நம்ம இருக்கிறது பெரிய பெரிய காரியம். ஆத்மாவிலே வாழ்ந்து மற்ற எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்ததாக பாருங்க, 2 தீமோத்தேயு புத்தகம் 4:10 வாசிங்க. அடுத்தது கர்த்தரை விட்டு விலக செய்கிற காரியம் என்ன? பிஸ்கா வாசிங்க. ஏனென்றால் தேவா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டார். மூன்றாவதாக பின்வாங்குற காரியம் என்னன்னா உலகத்தின் ஆசை. ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் முதற்கொண்டு வாசிப்போம் என்றால், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதவர்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. தேவ பிள்ளைகளை நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். தெளிவா அண்டர் சொல்லிட்டார், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலே கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். அவன் you cannot serve 2 masters. You will hate the one and love the other. உலகத்தை சிநேகித்தோம்னா ஏசோண்டையில வருவோம், கடமைக்கு ஜெபம் பண்ணுவோம், கடமைக்கு வேதம் வாசிப்போம், கடமைக்கு சபைக்கு வருவோம். சலிப்பாய், வெறுப்பாய், கசப்பாய் இருக்கா இல்லையா? உண்மை ஒத்துக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எடுத்த காரியங்கள் எல்லாம் உனக்கு கடமையாக, கசப்பாக, கட்டாயமாக தோன்றினால் உலக அன்பு உனக்குள் இருக்கிறது என்று அர்த்தம். கர்த்தரை விட்டு விலகுகிறது என்று அர்த்தம், பின்வாங்குகிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஆனா இதே ஆண்டவரை சிநேகிப்பா என்றால், 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கு ஈடாகுமோ? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல்குணவே, நாளெல்லாம் உன் நினைவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவை நேசிச்சுன்னா உனக்கு அவன் என்ன உலகத்தையே கொண்டு வந்து காலில் கொட்டுறேன்னு சொன்னாலும் அப்பாலே போசாதான். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால உலகத்தில் உள்ளவைகள், உலகத்தின் அந்தஸ்து, ஆஸ்தி, நாங்க என்ன அப்ப பிச்சைக்காரமா இருக்கணும் உலகத்துல. தேவ பிள்ளை, நீ அவர்கள் மேல் அன்பு கூர்ந்தால் கண்டிப்பா உன்னால தேவனை நேசிக்க முடியாது. தேவனை நேசிச்ச உன்னை பிச்சைக்காரனை விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தான், தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அதனால நாமளும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை.
அது மாதிரி விரும்ப வேண்டாம். கர்த்தரை நீ நேசித்தால் அவர் கொடுத்தால் ஸ்தோத்திரம், கொடுக்காவிட்டாலும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது மேல நம்முடைய மனது இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், நிறைவுபடவும் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன். பேலன்ஸ்டு கிறிஸ்டியன் லைஃப். ஹல்லேலூயா. ஒரேடியா கஷ்டத்திலே போன்னு சொல்ல மாட்டேன். ஆண்டவர் குறைச்சலையும் கற்றுக் கொடுப்பார், நிறைவையும் கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள் எது வந்தாலும் அது மேல மனதை வைக்காம கர்த்தர் மேல மாத்திரம் நம்முடைய மனதை வைத்து ஓட வேண்டும். ஹல்லேலூயா. எதுக்கு நமக்கு இந்த செல்வம் தேவை, பணம் தேவை, ஆஸ்தி தேவை, உலகத்தின் காரியங்கள் தேவை? இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தானே. அதையே கெட்டியா பிடிச்சிக்கிட்டு அதை பரலோகத்தை விட்டுடுறோம். உலக பழமொழி சொல்லுவாங்கல்ல, எதை பிடிச்சி எதை விடுறது? இருக்கிறத விட்டு பறக்கதை பிடிக்கிறாங்க, இல்லைன்னா புருஷனை விட்டு ஆசனை பிடிக்கிறாங்க. ஆத்தும மணவாளனாகிய இயேசுவை விட்டுவிட்டு இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை பிடிச்சிக்கிற கதை. அவிசுவாசம் கொள்ளாத இருதயம், மனுஷன் மேல் நம்பிக்கை, மாம்சமான நம்பிக்கை, உலகத்தின் மேல ஆசை. தேவ பிள்ளையே கர்த்தரை விட்டு நம்மளை குறிச்சுக்கணும் தான். ஓடு ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. ஆமென். ஹல்லேலூயா. தயவுசெய்து பின்மாற்றத்தின் ஆவிக்கு விலகி ஓடுது. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபோது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். 64 ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர்கள் உண்டு. இயேசுவினுடைய உபதேசத்தை புரிந்து கொள்ளாமல், கவனிங்க, இயேசு சொல்றாரு, என் சரீரம் என்னுடைய சரீரம் தான் ஜீவ அப்பம். ஹல்லேலூயா. அதை புசிக்கிறவனுக்கு மாம்சத்தை புதித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்று நிலைத்திருக்கான்னு சொன்ன உடனே இது கடினமான உபதேசம். ஐயோ, கடினமான உபதேசம் வேண்டாமா? அதுதான் இயேசு சொல்கிறார். என்ன உபதேசம்? உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு. விசுவாசியாதவர்கள் ஊழியக்காரர் மூலமா அவர்கள் வசனத்தை விசுவாசிக்கணும். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும், தன்னை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால், கவனிங்க, விசுவாசியாதவன் இன்னான் என்றும் தன்னை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும். யூதாஸ் காரியத்து இயேசுவோடே நடந்தான், அற்புதங்களை பார்த்தான், எல்லாம் செய்தான். உபதேசத்தை அவன் உபதேசத்துக்கு செவியை அடைத்து கொண்டான், அல்லது அவனுடைய மனம் மூடப்பட்டு போயிருந்தது. ஆமென். இயேசுவோட நடந்த பாருங்க, அநேகர் கடினமான உபதேசம் யார் பின்பற்றுவான்? அநேகர் இதை சொன்னாங்களா, சொல்லிட்டு அவன் முறுமுறுக்கிறாங்களா, இடர்கள் அடைகிறாங்களா. 21வது வசனத்துல பின்பு அவர் சொல்றாரு, உங்கள் விசுவாசியாதவன் இன்னான் என்றும் தனியா யூதாசை காமிக்கிறார். காட்டி கொடுப்பவன் இன்னான் என்றும் இயேசு அறிந்தபடி. அப்படி காமிங்க, இது கடினமான உபதேசம் ஆரம்பிச்சு விட்டவன் யாராதான் இருந்திருப்பான்? யூதாசா தான் இருந்திருப்பான். ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் ஒழுங்காக கேட்டு இருக்கோம், இது ரொம்ப கஷ்டம்ப்பா, இது அவங்க சொல்றதுலாம் சரி கிடையாது, அவங்க அப்படி பேசக்கூடாது, இப்படி பேசணும், இப்படின்னு ஜனங்களுடைய மனதை கேட்டுருக்கான். எப்படி நான் சொல்றேன்னா, யோவான் 13 நேரம் இல்லை, அவன் சொல்றான், அந்த ஸ்திரீ பரிமள தைலத்தை ஊற்றின போது மார்க்ல எல்லாம் பார்க்கிறோம், சீஷர்களில் சிலர் முறுமுறுத்தார்கள். யோவான் 13 தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. யூதாஸ் தான் சொல்றான், அந்த வீண் செலவு என்னத்துக்கு, இதை விற்று தரித்திரத்துக்கு கொடுக்கலாமே. அவன் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு சொல்லாமல் அவன் பணப்பையை கையில வைத்திருக்கிறவனாகவும் அவன் திருடனானபடினாலும் இப்படி சொன்னான். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? யூதாஸ் பணப்பைய கையில வச்சிருந்தான், அவன் மனசெல்லாம் இதுலதான் இருந்தது, இயேசு மேல பணப்பையில தான் இருந்துச்சு. இதை வித்து கொஞ்சம் இப்படி போட்டுதான் என் பணப்பை பெருசா இருக்குமே. அப்போ இப்படி முறுமுறுக்கிறவன் அவன் தான். இந்த முறுமுறுப்பை என்ன செய்யறான்? பாசிட்டான், மற்றவங்கள்கிட்ட பாஸ் ஆன் பண்றான். அவன் இந்த கெட்ட சுபாவங்களை இயேசு கூட இருந்தும், இயேசு கவனிங்க, இயேசு சொல்லுகிற உபதேசத்துக்கு செவியை கொடுத்து இருதயத்தை திறந்து அதை வாங்கி அதன்படி செய்யாம
He was physically present with Jesus. Spiritually, he was absent from Jesus. Hallelujah. இது கடினமான உபதேசம். யார் இதை பின்பற்ற? அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். யார் சொன்னது? அவர் யாரை பத்தி சொன்னார்? ஒரே ஒருத்தனை பத்தி சொன்னார். அல்லேலூயா. விசுவாசியாதவன் இன்னான் என்றும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவன் இன்னான் என்றும் அறிந்தபடியா சொல்லிட்டு அந்த ஒருத்தரின் நிமித்தம் இப்ப எத்தனை பேரு? சீஷரில் அநேகர். அநேகர் இயேசுவுடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அவர் ஒரு மனுஷனை குறித்து தான் பேசினார். இவனுடைய ஒரு மனுஷனுடைய முறுமுறுப்பு, உபதேசத்தை கேட்காம கெட்டு போகிற ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இல்லாமல் கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாக இருக்கிற இந்த ஒரு ஆத்மாவின் மூலமாக many people were influenced and poisoned by one person. Hallelujah. அந்த பர்சனாக நீ இருக்கக்கூடாது. நமக்குள்ள இப்ப விசுவாசம் மற்றவங்களுக்கு பற்றி பிடிக்கும், அது பக்கம் இருக்கலாம். ஆனா அதை காட்டிலும் நமக்குள்ள பின்வாங்குற ஆக இருந்துச்சுன்னா அது ரொம்ப டேஞ்சர். நீ அதை ஈஸியா அது மற்றவங்களை போய் என்ன செய்யும்? ஆத்மா ஆதாயம் முடியும். Hallelujah. பின்வாங்குகிறவன் கண்டிப்பா பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்ட உடனே பேதுரு சொல்லுகிறான், மீன் பிடிக்க போகிறேன். யோவான் 21 வாசிக்க வேண்டாம். சொன்ன உடனே சீஷர்கள் சொன்ன, நாங்களும் வருகிறோம். என்ன? ஹல்லேலூயா. பின்மாற்றத்தின் ஆவியை கர்த்தர் நம்மளை சீஷரா அழைச்சிருக்காருப்பா, நம்ம கர்த்தரை பின்பற்றுறோமப்பா, பழைய தொழிலுக்கு போகாதப்பா சொல்லணும்ல. நாங்களும் வரோம். பின்மாற்றத்தின் ஆவி ரொம்பவே இழுக்கும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. இயேசு 12 நோக்கி கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களா? அப்பொழுது யார் என்ன பதில் சொல்றாங்க? 68 பேதுரு சொல்றான், ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறதே. ஹல்லேலூயா. யாருங்க நிலைச்சிருப்பா? நான் சொன்ன இந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுகிறேன். பெருமழை காற்றடித்தும் அந்த வீட்டின் மேல் மோதியும் அந்த வீடு இடியவில்லை, விழுந்து போகவில்லை, அது உறுதியாய் நின்றது. Hallelujah. Build your house upon the rock, the word of God, teachings of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்திலே உன் வீட்டை கட்டு. Hallelujah. இந்த உபதேசம் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே மறைந்து கொண்டு வருகிறது, குறைந்து கொண்டு வருகிறது. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். வசனத்தை கேட்டாதான், உபதேசத்தை கேட்டாதான், வசனத்தின் மேல வாஞ்சியா இருந்தாதான் இயேசு கிறிஸ்துவே ஜீவனுள்ள தேவன் என்றும் ஆமென் அறிந்தும் விசுவாசிக்கவும் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. வசனம் இல்லாம அவரை விசுவாசிச்சா ஏற்கொள்ளாம கொஞ்ச நாள்ல தீஞ்சு போகும். பின்வாங்கி போனவர்களுக்கு அடையாளமாகத்தான் கற்பாறையின் நிலத்தில் விடப்பட்டவர்கள் விதைக்கு சொல்லப்படும். லூக்கா 8:13. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷமா, வசனம் கேட்கும்போது நல்ல சந்தோஷமா கேக்குறீங்க. ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினால கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசிச்சு சோதனை காலத்துல பின்வாங்கி போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி இருக்கு? விளங்குதா உங்களுக்கு? வசனத்தை சந்தோஷமா கேட்கறது, ஆனா வசனத்தை நிமித்தம் துன்பம் வந்த உடனே சோதனை காலத்துல பின்வாங்கி போகிறார். ஆழமா வேறு இல்லாததுனால தளர்ந்து போகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள். கற்பாறையின் நிலம். அதெல்லாம் சொல்ற வசனம் கேட்கிறத குறிச்சு ஆண்டவர் சொல்ற, கேட்கிற விதத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்கு. எப்படி வசனத்தை கேட்கிற casual and careless way of listening to the word. Hallelujah. கவனமாய் கேட்டு பத்திரமாய் பாதுகாத்து ஒவ்வொரு நன்மையும் செம்மையுமான இதயத்தில் 100 பலன் கொடுக்கும். இந்த பின்மாற்றத்தின் காரர்களுடைய
காரியங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்த்தால் வாசிங்க நீதிமொழிகள் 14:14. பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளையும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். ஆங்கிலத்தில் வாசிங்க. The backslider in heart will be filled with his own ways. Amen. Will be filled with his own ways. பின்வாங்குகிற இருதயம் உள்ளவன் தன்னிலே திருப்தி அப்பனால ஓகே இது பரவாயில்ல நான் செஞ்சு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு நம்மளே ஒரு திருப்தி. அவன் பின்வாங்குகிற இருதயம் உள்ளவன் தன்னில் தான் திருப்தி. A good man will be satisfied from above. Will be satisfied from above. உங்களை சோதிக்கிறதுக்கு தான் கொடுத்திருக்கிறேன். நீங்க ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறீர்களா அல்லது கெட்டு போக பின்வாங்குகிறீர்களா? உங்களை சோதித்து பாருங்க. கர்த்தரை விட்டு உங்களுடைய இருதயம் விலகுகிறதா? உங்களுக்கு நீங்களே திருப்தியா இருக்கீங்களா? தேவ பிள்ளைகளே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அடுத்தது ரோமர் 14:23 அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் சொல்கிறார், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. பின்வாங்குறது என்ன? விசுவாசத்தினால வராத யாவும் பாவமே. ஆங்கிலத்தில் விசுவாசம் உண்டாது உனக்கு தேவனுக்கு முன்பாக உண்மட்டும் இருக்கட்டும், நல்லது என்று நிச்சயித்துக் கொண்ட விஷயத்திலே தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நல்லது என்று நிச்சயித்துக் கொண்ட விஷயத்துல கவனிக்கணும். உனக்கு சரின்னு சில காரியங்கள் தெரியுதா, அதுல உறுதியா. ஆமென். நல்லது என்று நிச்சயித்துக் கொண்ட காரியத்திலே தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அது என்ன சொல்லுவாங்க, இது என்ன சொல்லுவாங்க. தேவன் என்னை குறித்து என்ன சொல்லுவார்? ஆமென். இந்த காரியத்தை குறித்து டிவி பார்க்காத, சினிமா பார்க்காத, அதை பார்க்காத, ஆண்டி திட்டுவாங்க, அவங்க திட்டுவாங்க, இவங்க திட்டுவாங்க. ஹல்லேலூயா. நமக்கு அப்படி இல்லை. தேவன் என்ன சொல்லுவார் என்னை குறித்து? என் தேவன் என்ன தேவனை விசுவாசிக்கிறதுனால you will relate, you will connect everything with God. ஹல்லேலூயா. அப்படி தேவனோடு இணைத்து பார்க்கும் போதுதான் உனக்கு அதோடைய வெளிச்சம் தெரியும். இல்ல minus God is sin. Hallelujah. Godlessness is sin. Hallelujah. தேவனற்ற காரியங்கள் பாவமாக இருக்கிறது. ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தினால் வராத யாவும் Happy is the man who does not condemn himself in what he approves. Hallelujah. பண்ணிக்கொள்ளாதே. உனக்கு சரின்னு தோன்ற காரியத்துல விசுவாசம் ஆண்டவர் மேல விசுவாசிச்சு உறுதியா இருந்தா God accepts it. Amen. இது டபுள் மைண்டடா ஆண்டவரையும் பிரியப்படுத்தணும் மனுஷரையும் பிரியப்படுத்தணும் முடியாது பிரியமானது. அங்க பாவம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. என்னுடைய மனதெல்லாம் கர்த்தர் என்னை குறித்து என்ன சொல்றார், இதை குறித்து கர்த்தர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். அவ்வளவுதான். நல்லதென்று நிச்சயித்துக் கொண்ட விஷயத்துல உன்னை குற்றவாளியாக்காது. Don't condemn yourself in what you approve. Amen. Hallelujah. இது வரைக்கும் பின்வாங்குறது குறிச்சு இன்ட்ரோடக்ஷன் தான். Hallelujah. இப்போ we go into the message quickly. குயிக்கா பாருங்க தயவுசெய்து. இன்னொரு காரியம், இப்படி பின்வாங்குகிற காரியம், பின்வாங்குகிற ஆவியை சாத்தான் பிசாசு அனுப்பிக்கொண்டே இருப்பான் விழுகைக்கு நேராக ஜனங்களை நடத்துவதற்கு. ஆகினால நாம் என்ன செய்ய வேண்டுமா? 1 தீமோத்தேயு 6:12 எல்லாம் தெரிஞ்ச வசனத்தால கொஞ்சம் வேறு வேகமா போறேன். நான் முடிக்க வேண்டிய காரியங்கள் ஆயத்தமாயிருங்க. 1 தீமோத்தேயு 6:12 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீ விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடணும். ஆமென். பின்வாங்காம இருக்கணும்னா நீ விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளு. இதற்கென்றுதான் நீ அழைக்கப்பட்டிருக்காய். ஆமென். உலகத்தின் ஆசீர்வாதத்தை நன்மைகளை வாங்குறதுக்காக இயேசுவை விசுவாசிக்கல, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்காக நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். ஆகையினால் இந்த நித்திய ஜீவனை நான் பற்றிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனை நான் பற்றிக் கொள்ளுகிறேன். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நான் போராடி செய்வேன். நாம் வாசிக்கும் போது யூதாவின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல, ஒரே அதிகாரம் தானே, 3வது வசனத்துல அங்க யூதா சொல்றார், ஒரு விஷயம் உங்களுக்காக ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி நான் உணர்த்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆங்கிலத்தில் வாசிங்களா?
ஒரு விஷயம் தான் உனக்கு விசுவாசம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இந்த பூமியில இருக்கும்போது அதனால்தான் ஊழியக்காரங்க பெரிய அப்போஸ்தலன் பவுல் கூட சொல்றாரு, மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. ஓட்டத்தை முடிக்கிற நேரத்துல சொல்றாரு, அப்பாடா. அவர் என்ன சொன்னாரு? வேற எதையும் சொல்லல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சுட்டேன், என்னத்தை காத்துக்கொண்டேன்? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். கடைசி வரைக்கும் ஆண்டவர் விசுவாசத்தை விடலப்பா. ஆமென். ஹல்லேலூயா. வெற்றி தோனி மகிழ்ச்சி கூறல், வெற்றியின் தோனி எனது கூடாரத்தில். இதுதான் வெற்றி தோனி. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். போதாக கர்த்தருக்குள்ளாக கான்பிடன்ஸோட கூட விசுவாசத்துக்காக விசுவாசத்தை இழக்கவே கூடாது. அந்த கான்பிடன்ஸ் கரேஜ் இழக்கிறதா சந்தேகம். அப்படியா அப்படியா அப்படியே தளர்ந்து போன சாத்தானுக்கு வரை கொண்டாட்டம். Never lose your courage. God is. அவ்வளவுதான். என் தேவன் இருக்கிறார், அது தெரிஞ்சிடும். ஆமென். ஆகினால் நான் போராடுறேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. ஆகினால் அருமையான தேவன், ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக தைரியமா போராடு. கண்டெக்ட் earnestly. அதுக்கு பிறகு விசுவாசத்தை மறுதளித்து போனா நிறைய பேர் பசங்க ஆண்டவரே மறுதளித்து பேதுரு போல அதெல்லாம் இந்த சாக்கு போக்கில் மறுதளித்துனா அவன் அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாக அப்படி செய்தான். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற பிறகு பேதுரு சொல்றான், ஐயோ என் ஆண்டவருக்காக நான் பாடுபட ஆயத்தம். அவரை நேரா சிலுவையில் அரைச்சிங்க, என்னை தலையிலா சிலுவையில் அறைங்க, அவரை போல என்னை சிலுவையில் அறைறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது என்று சொல்லி சரித்திரம் சொல்கிறது. பேதுருவை தலையிலாய் சிலுவையில் அறைந்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கவனிங்க, இந்த விசுவாசத்தை குறித்து நான் பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசம். அது நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப தெரியும், பிடிக்கும். எதிர்மறையான சூழ்நிலைகளை எப்படி நாம் விசுவாசிக்கிறதுல சீக்கிரம் சில காரியங்களை சொல்லட்டும். ரோமன் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. அவன் யாரு? ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஆங்கிலத்தில் வாசிங்க. Not being weak in faith. Not being weak in faith. விசுவாசத்துல பலவீனங்களை சேர்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுது. ஆனா நீ தேவனுடைய விசுவாசத்துல பலவீனமாக இருக்க கூடாது. ஹல்லேலூயா. He did not consider. தான் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் என்ன செய்யலாம என்னது மைண்டுக்கே கொண்டு போல. That's not your business. என் சரீரம் செத்து போனாங்க, சாராளுடைய கற்பம் செத்து போனாங்க, அதை பத்தி கிடையாது சொல்லிட்டாரு. என்னது இருந்தான் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங், மனுஷ சிந்தைக்கு அவன் இடம் கொடுக்கவே இல்லை. அவன் தேவன் நிறைவேற்ற வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சூழ்நிலைக்கு அப்பா தன் கண்களை ஏறெடுத்தான். அவன் சூழ்நிலை மேல கண்ணை போட்ட தொலைஞ்ச பேதுரு ஆண்டவர் கடல் மேல் நடந்து வந்த உடனே, ஆண்டவரை நீரே ஆனால் நானும் நடந்து வரணும். இயேசு சொல்றாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன போல நீ இமிட்டேட் பண்ணுவ? உட்காரப்படல சொன்னாரா? வா கம், அழைப்பு கொடுக்குற, ட்ரைனிங் கொடுக்குற. இது ரொம்ப அப்படியே அழைப்பு கொடுத்த உடனே அப்படியே ஈக்குவல் வித் ஜீசஸ் ஆயிடுச்சு. தண்ணி மேல வேதம் சொல்வது பேதுரு படகை விட்டு இறங்கி தண்ணீரிலே நடந்தான். ஹல்லேலூயா. He walked. ஹல்லேலூயா. நடந்த பிறகு ஆண்டவர் பார்த்தா ரொம்ப பெருமை வந்துருச்சு உனக்கு. ஹல்லேலூயா. அவர் தான் நடப்பாரா, நான் மட்டும் நடக்க மாட்டேன்னா? ஹல்லேலூயா. இப்படித்தானே எல்லாம் மனுஷன் சிந்த போகும். ஏன் பக்கத்துல வந்துச்சான். அவன் என்ன பண்ணான், முன்னாடி அவரை பார்க்கறத விட்டுட்டு அழைப்பு கொடுத்தத விட்டான். ஏன்னா தான் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. சைட்ல அடி திரும்பி பார்த்தான். எல்லாருக்கும் ஈக்குவல் வித் ஜீசஸ் அவரை போல நடக்க சொல்லிட்டாருன்னு ஒரு சந்தோஷம். இப்பதான் தெரியும். ஹல்லேலூயா. பெரிய ஆலையை விடுவார். நத்திங் பட் ஃப்ரெஜைல் பீப்புள்.
ஹல்லேலூயா. நான் சாதாரண அழிவுக்குரிய மனுஷர்களை கர்த்தர் தூக்கி எடுத்து மேன்மையில வைத்திருக்கிறான்னு எப்பவுமே மறந்துடுவாங்க. ஹல்லேலூயா. ஒரு பெரிய அலை வந்தது. அவன் உடனடியாக அந்த அலை சூழ்நிலை மேல கண்ணை போட்டான். என்னாச்சா? அவன் அமிழ்ந்து போக ஆரம்பித்தான். அவன் அமிழ்ந்து போன உடனே இயேசு கை கொடுத்து தூக்கிட்டாரா? ஹல்லேலூயா. அமிழ்ந்து போக ஆரம்பிச்ச உடனே இயேசு ஒண்ணுமே அப்படி கையை தூக்கல. ஐயோ அப்படின்னு போடா, விசுவாசம் அமிழ்ந்தே போ. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லைன்னா நீ மூழ்கிதான் போகணும். I can't help you. ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். ஹல்லேலூயா. கூப்பிட்ட உடனே என்ன பண்ணாரு? தலையெழுத்து கூப்பிட்டுட்டியே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு வேற வசனம் சொல்லுதே. வழியே இல்லை. அற்ப விசுவாசி தூக்கி விட, ஆனா திட்டாம தூக்கி விடணும். ஹல்லேலூயா. அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டார்? ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாம போச்சு? இப்பயே அவனுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நான் நடக்கிறேன், கூடவே இருக்கிறேன், அமிழ்ந்து போறேன், தண்ணியை பார்த்து, அறையை பார்த்து, சூழ்நிலையை பார்த்துட்டு கவனிங்க. சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் வந்து காப்பாற்றுவார்னு நினைக்காது. ஏதோ புண்ணியத்துக்கு பேரோட காப்பாற்றின கூப்பிட்டதுனால அப்படியும் அப்பப்போ காப்பாற்றல. அவிசுவாசத்தோடு இருந்தா என்னாச்சு? காலி. அமிழ்ந்து போக வேண்டியதுதான் சூழ்நிலை. ஆமென். many people விசுவாசத்தை தவறா எடுக்கிறாங்க. ஆண்டவர் அப்படியே பறந்து கொண்ட மனுஷனாய் வந்து ஒரு டிராஜிக்கலா வந்து அப்படியே தூக்கி கொண்டு போய் விடுவார். நீ விசுவாசத்தை செயல்படுத்தினார் அவருடைய வல்லமை விளங்கும். ஆமென். விசுவாசத்தை செயல்படுத்த விட்டார் ஆண்டவர் செயல்பட முடியாது. திரும்பவும் சொல்றது, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பலத்த கூட்டம் ஆண்டவரை நெருக்கிட்டு போறாங்க. எல்லாரும் ஆண்டவரை தொட்டுட்டு தான் போறாங்க. ஆண்டவருடைய சரீரத்தின் மேல விழுந்து தொட்டுட்டு தான் போறாங்க. ஆனா அந்த ஸ்திரீ கூட்டத்துக்கு மத்தியில வந்து இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா, விசுவாசத்தோட அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா எனக்கு சுகம் கிடைக்கும் நம்பி, அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோட அந்த வசனத்தை தொட்டு வல்லமை இறங்கணுமே அப்படின்னு அப்படி தொட்டா ஆண்டவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை மடமடம்னு புறப்பட்டு அவளை தொட்டு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இத்தனை விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை. காரணம் என்ன? அவன் செத்து போன காரியங்களை குறித்து எண்ணவில்லை. நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை மனதில் வைத்து தியானிக்கவில்லை. ஹல்லேலூயா. He did not consider, அதை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் சூழ்நிலையை பார்த்து இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் அப்படின்னு கற்பனையின் மேல கற்பனை 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 பிசாசு சிந்தையையும் ஆவியையும் நிரப்பி அவன் கட்டி சிறைப்படுத்தி வைத்துக் கொள்கிறான். வாயில தான் விசுவாசம், இது வாயில தான் இயேசு, உள்ளத்திலோ விசுவாசத்தை செயல்படுத்த முடியாதபடிக்கு சிறைப்பட்டும் கட்டப்பட்டும் போயிருக்கார். அப்படி நீ இருப்பார் என்று சொன்னால் இன்று உன்னை விடுவித்துக் கொண்டு. ஹல்லேலூயா. விசுவாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் பொய்யை காண்பித்து சூழ்நிலை, நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபேக்ட். அலை வர்றது உண்மைதான், சரீரம் செத்து போனது உண்மைதான். ஹல்லேலூயா. கர்ப்பம் செத்து போனது உண்மைதான். இட்ஸ் a fact, you enemy, but it is a lie. ஹல்லேலூயா. நீ பொய், அந்த பொய்யை நீ வந்து உண்மையா நடக்கிற உண்மையான சம்பவத்தை போல காண்பிக்கல. அதுக்கு அப்பாற்பட்டதுதான் அவருடைய வாக்கு தத்தம் படினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. ட்ரூத் இஸ் தேர். ஹல்லேலூயா. அந்த உண்மையை தான் நான் பார்க்க போறேன், நிஜத்தை கூட பார்க்க போறது இல்லை. ஃபேக்டை நான் பார்க்கிறேன். அந்த ஃபேக்டை நீ காமிச்சு பொய் பேசுற பிசாசு, சூழ்நிலையை காமித்து பொய் சொல்கிற சாத்தானே, உன் பொய் எடுத்துக்கொண்டு போ. அதுக்கு அப்பாற்பட்ட சத்திய வரதை நான் நோக்கி பார்க்கிறேன். இதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். அவன் பலவீனமா இல்லாம போனதுக்குரிய ரகசியம் இதுதான். ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையை பார்த்து பார்த்து மனசுல நம்ம அறியாமலே பேசுறீங்களா இல்லையா? ஐயோ இது ஒன்றும் நடக்கலையே, ஐயோ அதுவும் ஆளுங்க, ஐயோ இப்படியே மனதுல நினைக்கிறதெல்லாம் அவன் கொடுக்குற எண்ணங்கள். ஆபிரகாம் என்ன எண்ணாது இருந்தான். இந்த எண்ணங்கள் அவனுக்குள்ளே, எண்ணங்கள் வர்றதுக்கு அவன் இடம் கொடுக்கல. He was a warrior. வாரியர் கையில் என்ன இருந்துச்சு? தேவ சர்வாதி வருகிற ஒன்று என்னவா? விசுவாசம் எனக்கு. சரீரம் செத்து போச்சு. அவர் வாக்கு தத்துவம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. சாராளுடைய கற்பம் செத்து போச்சு. ஆபாலே சாத்தானே
அல்லேலூயா. நேற்று என்று மாறாதவராக இருக்கிறார். சொன்னதை நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவன் விசுவாசத்திலே வல்லவனான். ஆமென். சோ என்ன கூடாது, தாட் லெவல், எண்ணங்கள், யோசனையில, இருதயத்தில் கூட அப்படி சும்மா ஒரு வேத மாதிரி விழக்கூடாது. நான் நினைக்கிறேன் அது பாட்டுக்கு என்ன வந்துச்சு, அது பாட்டுக்கு வரும், நீ எதிர்க்கணும். அல்லேலூயா. உடனடியாக கவுண்டர் ஆக்ட் பண்ணணும். யோபுவின் புஸ்தகம் 23:8-9 சீக்கிரம். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் பின்னாலேயும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தோம், இடதுபுறத்துல கிரியை செய்கிறார், அவரை காணேன். பார்க்க முடியல. வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறேன். வலதுபுறத்திலும் நான் அவரை பார்க்க முடியாதபடிக்கு என்ன செய்றார்? ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. விசுவாசம், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் விசுவாச பரீட்சை உண்டு. 2 கொரிந்தியர் 13 நாம் வாசிக்கிறபடி பரீட்சையில யார் இல்ல? விசுவாச பரீட்சையில யார் இல்ல? விசுவாச பரீட்சையில யார் உண்டு? விசுவாச பரீட்சையில நீயும் சாத்தானும் தான் உண்டு, தேவன் இல்லை. absence of God. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாச பரீட்சை வரும்போது அவர் கூட இருந்தா அப்புறம் உனக்கு எனக்கு பரீட்சை. இது உட்கார்ந்து வந்து எக்ஸாம் எழுதும்போது டீச்சர் அப்படி இப்படி ஆன்சர் சொல்லி கொடுக்க மாட்டாங்களா? டீச்சர் மட்டும் பார்க்குற மாதிரி. டீச்சர் சூப்பர்வைஸ் தான் பண்ணுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. கற்றுக் கொடுக்குறதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டாங்க. கற்றுக் கொடுத்து முடிச்ச பிறகு எக்ஸாம் வச்சா உன்னை சூப்பர்வைஸ் தான் பண்ணுவாங்க. நீ தான் கற்றுக்கொண்டதை பரீட்சையில எழுதணும். உண்மைதானே? டீச்சரா உட்காந்து பரீட்சை எழுதுவாங்க. அப்போ உன் வாழ்க்கையில கற்றுக்கொண்ட செய்திகள் ஒவ்வொன்றையும் உன் வாழ்க்கையில அனுபவத்துல கொண்டு வரதுக்கு பரீட்சைகள் வரும். அந்த பரீட்சையில இயேசு இல்லை, இயேசு உன் கூட இல்லை, பட் உன்னை சூப்பர்வைஸ் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. யோபா தான் சொல்ல, நான் முன்னாக பார்த்தாலும் அவர் இல்லை, பின்னாக பார்த்தாலும் இல்லை, இடது பக்கத்தில் ஏதோ ஒரு ஆறுகள் கொஞ்சம் கிரியை செய்யறார், அவ்வளவுதான், பார்க்க முடியல. வலது பக்கத்துல நான் அவரை பார்க்க கூடாதபடிக்கு கண்ண விளையாடுற இயேசப்பா ஒழித்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது. அல்லேலூயா. இமைப்பொழுது என் முகத்தை மறைத்து, தாவீது கூட 31 சங்கீதம் சொல்ல, ஆண்டவரே என் முகத்தை மறைத்த போது நான் திகைத்தவனாக, ஆடி பாடி எல்லாம் பண்ணி யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் வெற்றி பெற நான் கொஞ்சம் ஆண்டு முகத்தை மறைச்சோன்னு கலங்கிட்டான் தாவீது. முகத்தை மறைத்த போது நான் கலங்கினவனா. ஆண்டர் முகம் மறைச்சா யோபு, அதுதான் ஆண்டர் கூட இருந்தா சாத்தான் அதை சோதிக்க முடியுமா? சாத்தான் தான் நெருங்க முடியுமா? பக்கத்துல வர முடியுமா? ஹல்லேலூயா. ஆண்டர் விட்டுட்டு நம்மளை வேடிக்கை பார்க்கறாரு தான் பெரிய பிரச்சனை. என்ன, நான் மேல நம்பிக்கை இருக்கு, நீ விசுவாசிச்சு உன் விசுவாசத்துல உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன், உனக்கு வல்லமை கொடுத்துருக்கிறேன், நீ பயன்படுத்து, உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன், கற்றுக் கொடுத்ததெல்லாம் செயல்படுத்து. சும்மா சோம்பேறியா உட்காந்துக்கிட்டு கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்துக்கிட்டு தொட்டில போட்டு ஆட்டணும்னு நினைக்காத. கழுகு கூட்டை கலைத்து குஞ்சுகள் மேல் அசைவாடி அது பறக்காட்டுமா? ஆமென். கழுகு குஞ்சுகளை எப்படி பறக்க வைக்குமா? நல்லா குஞ்சுகளுக்கு சாப்பாடு, குஞ்சு பொறிச்ச உடனே சாப்பாடு கொண்டாந்து கழுகு கொடுக்கும். நல்லா அதை சாப்பிட்டு கொடுத்து கீக்கின்னு கற்றுக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சோன்னு பார்க்கும். உட்காந்து சுகபோகமா இங்க வந்து கூட்டுக்குள்ள உட்காந்து குளிர் காஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த கூட்டு மேல முதல்ல என்ன இருக்கும்? பஞ்சு வச்சிருக்கணும். அந்த பஞ்சு சாஃப்டா இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கணும். எடுத்தோன்னு அங்கே என்ன இருக்கும்? முள்ளுகளை வச்சுதான் கூடு செய்யுது. முள்ளுகள் எல்லாம் அதுல கொத்துமா, கொத்துனா கீ கத்திக்கிடும். அடுத்து என்ன பண்ணுவான்? பறந்து, அது நல்லா கேட்கணும், அப்படி பறந்து வந்து கூட்டை ஒரு தட்டு தட்டி அப்படியே அந்த கூடு கவுந்து தலைகீழா விழுந்து, அது ஐயோ அட பாவி அந்த கூடு. அப்பதான் அதுக்கு என்ன செய்யும்? கீழே விழும்போதுதான்
அதுக்கு ரெக்கை இருக்கிறதே தெரியும். படப்படான்னு ரெக்கை அடிச்சு பழக்க தெரியாதுல்ல. உடனே தாய் கழுகு வந்து அப்படியே அதுல தன் சிறகுகளால் சுமந்து கொண்டு போய் திரும்ப அப்பாடா அம்மா வந்து தூக்கிட்டாங்கடாப்பா அப்படின்னு அம்மா என்ன செய்வோம், மேலே கொண்டு போய் திரும்ப படான்னு போட்டோம் சிறகு. திரும்ப அங்கே கீழே விடுவோம். அப்புறம் திரும்ப ரெக்கை அடிச்சு இப்படிதான் கழுகு பறக்கப்படணும். அவன் நம்ம ஆண்டவர் சும்மா நமக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னா போடுவார். அதை விட பயணம் தூக்கி அடி மேல இருந்து போடுவார். ஐயோ அதமானே அப்படின்னு அப்படின்னு அடி காப்பாத்துற மாதிரி காப்பாற்றி திரும்ப கொஞ்சம் போய் திரும்ப போடுவார். அப்புறம் எப்படி கத்துக்கிறது? இப்படித்தான் அவரின் கைகளை போருக்கு விரல்களை யுத்தத்துக்கும் பழக்கிருக்கிறேன் தேவனாகிய கர்த்தாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆகினால நம்முடைய பரீட்சையின் வேளையில அவர் தூரத்தில் இருக்கிறவராக நம்மை பழக்க வைக்கிறவராக இருக்கிறார். அதை மறந்துக்கூடாது. அப்போ அப்படி இருக்கும்போது என்ன செய்யணும்? விசுவாசம் போகாது. சைலண்டா இருப்பார். சைலன்ஸ், ஆப்சன்ஸ். ஹல்லேலூயா. இதுலதான் விசுவாசம். யோபு சொல்றாரு, எங்கேயுமே அவர் இல்லை, ஆனா ஒண்ணு தெரியும், நான் போகும் பாதை அவர். நான் செல்லும் பாதை என்னை அறிவாரே, நாசம் வருகாமல் காப்பாரே. ஹல்லேலூயா. நான் போகும் பாதை அவர் அறிவார். யோபு தெளிவா சொல்றார். அவர் என்னை என்ன தெரியுமா பண்றாரு? சோதிக்கிறாரு. நான் சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். So absence of God. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இல்லாத சூழ்நிலை மாதிரி பதறிடக்கூடாது. இயேசுக்கு அந்த பாதை இருந்தது. ஆமென். எல்லா பக்தர்களுக்கு, தாவீதுக்கு இருந்தது, யோபுக்கு இருந்தது. ஆண்டவரோட முகத்தை மறைக்கப்பட்டாலும் நீ தொடர்ந்து ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்பாய் என்றால் யோபு சொன்னதெல்லாம் என் மீட்பர் உயிரோடு இருக்கார். My Redeemer lives. Hallelujah. என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே அப்படின்னு நீ மனதோடு பேசினேன். மீட்பர் உயிரோடு இருக்கார். My Redeemer lives. ஆமென். யோபு பழைய ஏற்பாட்டு காலத்துல அப்படி சொன்னா நம்ம எவ்வளவு சொல்லணும். ஆமென். மூன்றாவதாக எபிரேயர் 11:33 இருந்து வாசிப்போம் சில வசனங்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். கவனிங்க, பழைய ஏற்பாட்டை குறித்து சொல்லுது. விசுவாசத்தினாலே அநேக ராஜ்யங்களை ஜெயித்தாங்க, நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றாங்க, சிங்கங்களின் வாய்களை அடைத்தாங்க, அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள். இதெல்லாம் நமக்கு தெரியும் அல்லவா? ஆபிரகாம் குறித்து, தானியேலை குறித்து, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறித்து அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். சிம்சோன்லாம் பலவீனப்பட்டவர் பலன் கொண்டான். நிறைய காரியங்கள். யுத்தத்துல வல்லவர்களானாங்க. அந்நியருடைய சேனைகளை முறியடித்தாங்க. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார். கேட்க நல்லா இருக்குல்ல? விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை செய்தாங்க, பெரிய பெரிய காரியங்களை சாதித்தாங்க. ஸ்திரீகள் சாக கொடுத்த பிள்ளைகளை, சாரிபாத் விதவை, சிறுபனிக்கிய ஸ்திரீ சாக கொடுத்த தங்கள் பிள்ளைகளெல்லாம் உயிரோடு பெற்றுக் கொண்டார்கள். இது வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. நமக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் தான் தேவை. அடுத்த விசுவாசம் வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் என்னப்பட்டார்கள். எதனால வாதிக்கப்பட்டார்கள்? ஆரம்பமே எப்படி வருது இந்த வசனம்? விசுவாசத்தினாலே. அப்படிதானே? விசுவாசத்தினாலே சாதித்தார்கள். விசுவாசத்தினாலே மேன்மையான உயிர்த்தெழுதல் எனக்கு வேணும்பா. ஆகையினால எனக்கு விடுதலை வேணாம், எனக்கு நான் செத்தாலும் மேன்மையான உயிர்த்தெழுதல் எனக்கு கிடைக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் வாதிக்கப்பட தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அதுவும் விசுவாசம் தானே. ஆமென். எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிற விசுவாசம் ஒன்று, பெற்றுக்கொள்ளாம பாதிக்கப்படுகிற ஒரு விசுவாசம். பாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும்
காவலையும் அனுபவித்தார்கள். காவலையும் அனுபவித்தார்கள். புதிய பாட்டில் நாம் வாசிக்கிறோம். வேறு சிலர் என்ன செய்தார்கள்? நிந்தைகள், அடிகள், கட்டுகள், காவல் அனுபவித்தார்கள். கல்லெறி உண்டார்கள். கல்லெறி உண்டார்கள். வாளால் அறுப்புண்டார்கள். வாளால் அறுப்புண்டார்கள். பரீட்சை பார்க்கப்பட்டார்கள். பரீட்சை பார்க்கப்பட்டார்கள். பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் என்னத்தை அனுபவிச்சாங்கம்மா? என்னத்தை அனுபவிச்சேன் கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து. அதே ரொம்ப 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 பெருமையா நம்ம ஆண்டவர் அவங்களுக்கு அப்படியே ரொம்ப அநியாயம் செய்யறவர் போலவும் இவங்க அப்படியே ஆண்டவருக்கு உண்மையா இருந்தும் ஆண்டவர்களுக்கு பாராமுகமா இருக்கிறது போல இந்த அழகா சொல்கிறார். விசுவாசத்தினாலே அவர்கள் குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் தான் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. தேவன் பேரிலே விசுவாசமா இருந்தா உலகமோ பாத்திரமில்லை. ஹல்லேலூயா. இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் இவங்க எல்லாம் பழைய ஏற்பாட்டு மக்கள் விசுவாசத்தினால நற்சாட்சி பெற்றாங்க. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணதை நம்ம இயேசு மூலமாக நம்ம மூலமாகத்தான் அவங்கள வாக்குத்தத்தத்தை அடைய முடிஞ்சது. ஆமென். நம்ம எல்லாம் போராடாதபடி விசேஷமான நன்மை ஒன்று தேவன் நமக்கென்று முன்னே நியமிக்கிறது. என்ன? இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டு விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிற இயேசுவை நோக்கி. அதுக்கு அடுத்த வசனம், மேக போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, இவ்வளவெல்லாம் கர்த்தருக்காக ஜனங்கள் வாழ்ந்திருக்க, நீ சூழ்ந்திருக்க பாரத்தையும் நெருங்கி நிற்க பாவத்தையும் தள்ளிட்டு விசுவாசத்தை துவக்கிற இயேசுவை பார்த்துட்டு ஓடு. ஹல்லேலூயா. குறிப்பாக அடுத்த 3 காரியங்கள் சுருக்கமாக வேகமாக பார்க்கலாம். விசுவாசத்தினாலே 3 அடையாளங்களை பார்ப்போம். விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான் என்று சொல்லி ஏசாயா 28:16 வாசிக்க போய்க்க 3 காரியங்கள் விசுவாசிக்கிறதுல உண்டான அடையாளங்கள். இது 3 முதல்ல இப்ப 3 என்ன பார்த்தோம்? எதிர்மறையான சூழ்நிலையில எப்படி விசுவாசத்திலே பக்தர்கள் நிலைத்திருந்தார். ஆமென். இப்போ விசுவாசிக்கிறவனுடைய அடையாளத்தை பார்த்து பிடிக்க போகிறோம். வாசிங்க பார்ப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அஸ்திபாரமாக ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டது விலையேற பெற்றது திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். anxious. ஹல்லேலூயா. ஒரு திட அஸ்திபாரமான கல் எது? மூலைக்கல். எதுக்கு? கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு மூலைக்கல். கிறிஸ்தவத்துக்கு மூலைக்கல், திட அஸ்திபாரமான கல். ஹல்லேலூயா. சீயோன்ல வைக்கிறேன். அந்த கல் எப்படிப்பட்ட கல்? பரீட்சிக்கப்பட்ட கல், விலையேற பெற்ற கல், திட அஸ்திபாரம் உள்ள கல். அதுதான் மூலைக்கல். ஆமென். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்க. 4-5 வசனங்களிலிருந்து பார்ப்போம் என்றால், மூலைக்கல்லாகிய இயேசு, ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ மார்க்கத்துக்கே அவர் அடிக்கல், மூலைக்கல், திட அஸ்திபாரம் உள்ள கல். அந்த கல் எப்படிப்பட்ட கல்? பரீட்சிக்கப்பட்ட கல். இயேசு பரீட்சிக்கப்பட்டவர். ஆமென். எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவர். பரீட்சிக்கப்பட்ட கல், விலையேற பெற்ற கல்லாய் மாறினார். தன்னை ஒப்பு கொடுத்தார், பாடுகளுக்கு உட்படுத்தினார். தேவன் அனுமதித்த எல்லா பாதைகளுக்கும் தன்னை அர்ப்பணித்தார். விலையேற பெற்றவராக வெளிவந்தார். ஆமென். இந்த மூலைக்கல்லாகிய இயேசுவோடு நீ இணைக்கப்படணும்னா உனக்கு பரீட்சைகள் வரும். ஹல்லேலூயா. உன்னையும் விலையேற பெற்றவனாக மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த மூலைக்கல்லாகிய பரீட்சிக்கப்பட்டவராகிய இயேசுவின் மேல விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தின்படி quietness and in confidence shall be your strength. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உன்னுடைய பலன்.
கிறிஸ்தவர்களுடைய பலன் பதறுகிறதுல ஐயோ என்ன ஆகுமோ. 46 ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணைமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அது ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி பெருக்கினால் பர்வதங்கள் ஆதித்தாலும் நாம் பயப்படும். இதுதான் விசுவாசம். டிட்டன் சுனாமி அங்க வருதா, அங்க கொள்ளை நோய் வருதா, இங்க அது வருதா, அங்க அது வருதா, எது வருதோ பயங்கரம் நடக்குதா, தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை. விசுவாசிக்கிறவன் பதலாம். 112ஆம் சங்கீதத்துல நீதிமானை குறித்து சொல்லியிருக்கு. உன் இருதயத்தை தயவு செய்து தேவ நீதி உடையவர்களாக இருங்க. அப்படி இருக்கும்போது சிங்கத்தை போல நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான். அவன் தேவ நீதியை மாத்திரம் உன் நீதியை சார்ந்திருக்காது. நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் தம்பி வாழாத. நான் ஜெபிக்கிறேன் நான் அதை பண்றேன் இல்லை இல்லை. அப்பா அவங்க இறக்கம் அவங்க கிருபை இயேசு மேல் உள்ள விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி. அவன் இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாகிற நீதி, விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி என்று ரோமர் 5:1. 6வது வசனத்தில் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். 7வது வசனம் துச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படால் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். இதயம் உறுதியா இருக்கும். His heart is established. His heart is established heart. ஆமென். உன் இருதயம் கர்த்தருக்குள்ள எஸ்டாப்லிஷ் ஆயிருக்கணும், உறுதியா இருக்கணும், கர்த்தருக்குள்ள செட்டில் ஆயிடணும். ஆமென். கர்த்தருக்குள்ள செட்டில்டா இருக்கணும். அப்படியா இப்படியா ரெண்டு மனம் உள்ளவன் இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவன். இயேசுதான் ஒரே வழி, அவன் தான் என் வாழ்க்கை, வாழ்வோ சாவோ இயேசுதான். ஆமென். ஹல்லேலூயா. அதான் எஸ்டாப்லிஷ்ட் லைஃப். பதறான் தேவன் பேர்ல ஒரே மனமா ஒரே நோக்கமா உன் சிந்தையை இயேசுவை விட்டு எடுக்காம இரு, நீ பதறவே மாட்டே. ஆமென். ஹல்லேலூயா. Be anxious for nothing. கவலைப்படுறதும் பதறுகிறதும் அது தேவன் நம்ம கூட இல்லை, நம்ம தேவனோட ஒரு மனமா இல்லைன்னு அர்த்தம். யோபு குறித்து அந்த பதறதுக்கு பதிலாக யோபு குறித்து சாட்சி யாக்கோபின் நிருபத்துல 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. வாசிங்க. யோபு பதறினாரா? அவருக்கு வந்து உபத்திரவத்துல இதோ பொறுமையா இருக்கிறவர்களே பாக்கியவான்கள், பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்றோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். பரீட்சை நேரத்துல விசுவாசிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? பொறுமையா இருப்பாங்க, பதற மாட்டாங்க. ஏன்? அஸ்திபாரமாகி திட அஸ்திபாரம் உள்ள கல், பரீட்சிக்கப்பட்ட கல் இயேசு. அவர் இந்த பாதையின் வழியெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாரு. நாகினால பிசாசின் மனுஷர்களையும் நான் தியானிக்காம இந்த பாதையின் வழியாய் கடந்து சென்ற என் இயேசுவை நோக்கி பார்ப்பேன் என்று பார்த்தால் யோபை காட்டிலும் நம்ம அதிக பொறுமையாக. விசுவாச கிறிஸ்தவர்கள் என்றாலே பரீட்சை, அந்த பரீட்சை பொறுமை உண்டாகும். ஹல்லேலூயா. பொறுமையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக வாசிப்போம். ஆகமம் 2 இந்த வசனத்தை வாசி. 2:4 அதுதான் இருக்கு. இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. எபிரேயர் 10:38. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். The just shall live by faith. கவனிக்கிறீங்களா? கிறிஸ்தவன் பணத்தினாலோ சம்பாத்தியத்தினாலோ வேற எந்த காரியத்தினாலும் பிழைக்கவே முடியாது. விசுவாசம் இருந்தாதான் நீ பிழைக்க முடியும் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். விசுவாசம் இல்லைன்னா நீ செத்த. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், தானியேலின் புத்தகத்தில் நமக்கு தெரியும் 3ஆம் அதிகாரத்தில் 17-18 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க முடியாது, ராஜாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கட்டும். ஏன்? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். விடுவிக்காம போனாலும் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம். நாங்கள் பிழைச்சாங்களா செத்தாங்களா? ஹல்லேலூயா. ஆத்மாவிலும் பிழைத்தார்கள், சரீரத்திலும் பிழைத்தார்கள். ஆமென். அவங்களுக்கு தெரியும் சரீரத்துல செத்து போனா கூட we continue to live in the soul. அதனால சொன்னாங்க விடுவித்தாலும் சரி
விடுவித்தா சரீரத்திலும் ஆத்மாவிலும் நாங்க பிழைக்க போறோம். விடுவிக்காம போனா சரீரத்துல செத்து போனாலும் ஆத்மாவில கண்டிப்பா பயமுறுத்தல்கள் வரும்போது நீ விசுவாசித்தா 2 விதத்திலும் பிழைக்கலாம். சரீரத்திலும் பிழைக்கலாம், ஆத்மாவிலும் பிழைக்கலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை சரீரத்தை கொல்லுகிற மனுஷனுக்கு நீ பயப்படாமல் ஆத்மாவை நரகத்தில் தள்ள வல்ல தேவனுக்கு நீ பயந்து ஹல்லேலூயா உன் வாழ்க்கையை விசுவாசித்து வாழ்வாய் என்று சொன்னால் ஆத்மாவிலே கண்டிப்பா கிறிஸ்தவனா, வெற்றி உள்ள கிறிஸ்தவனா இருக்கணும்னா உனக்கு மூச்சு, உன் சுவாசம் எல்லாம் இயேசுவின் பேருள்ள விசுவாசத்தை மறுதலிக்க வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் நீ எதிர்த்து ஜெயம் எடுக்க வேண்டும். அவைகளுக்கு இணங்கி விட்டு கொடுத்து விசுவாசத்தை மறுதலிக்கிறவனாக இருக்கக்கூடாது. ஆமென். Denying faith. நேரா இயேசு தெரியாதுன்னு மறுதலிக்க மாட்டோம். ஆனா சூழ்நிலைக்கு பயந்து போய் பேசுறீங்கல்ல, மனுஷருக்கு பயந்து போய் பேசுறீங்கல்ல, மனுஷருக்கு சூழ்நிலைக்கு பயந்து போய் அதுக்கு இணங்கி போறீங்கல்ல, செய்யாதீங்க. ஹல்லேலூயா. மனுஷருக்கு பயப்படுற பயம் கண்ணிய வரவிக்கும், கர்த்தருக்கு பயப்படுற பயமோ. அன்னைக்கு அதான் யோசித்தேன், நீங்க இடங்களை திரும்ப அது ஒரு பெரிய வசனம். ஞானம் உள்ளவர்கள் இதை உணர்ந்து கொள்வார்கள். அநேக இடங்களில் பார்க்கிறேன், கண்ணில் படுது. ஞானம் உள்ளவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், ஞானம் உள்ளவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அப்போ உணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல் யாருக்கு வரும்? ஞானம் உள்ளவர்களுக்கு. ஞானம் யாருக்கு வரும்? கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு. ஹல்லேலூயா. உனக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தா ஞானம் இருக்கும். ஞானம் இருந்தா கர்த்தரோட காரியம் ஈஸியா போயிடும். விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். கடைசியாக ஒரு காரியம் 1 யோவான் 5:4 வாசித்து 1 யோவான் 5:4. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பிழைப்பான், விசுவாசிக்கிறவன் ஜெயிப்பான். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? Hallelujah. It's a faith that overcomes the world. நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல. You are in this world but you are not of this world. திரும்ப உங்க இருதயத்தில் நல்ல ஆழமா ஆணி வேறா பதியும். இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்குள்ள இந்த செய்தி தான் இல்லப்பட்டதுல இருந்து எனக்கு உண்டான பகைக்கு அளவே, ஆனாலும் அழிஞ்சு போவே. ஹல்லேலூயா. நான் எல்லாத்தையும் அன்பதா இருக்கு. இல்லாத நாள்ல கத்து நம்ம உலகத்துல பிரித்து எடுத்துக்கிறோம். அப்படின்னாலே இந்த உலகத்துல நம்மள எல்லாம் பகைக்கும், எல்லாம் விரோதமா, உலகமே நமக்கு விரோதமா எதிர்த்து நிற்கும். நாம் என்ன செய்யணும்? நம்மளோட விசுவாசமே இந்த உலகத்துல நமக்கு ஜெயிக்க. ஆமென். இந்த உலகத்துல நம்ம அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிறோம். நம்ம ஏலியன்ஸா இருக்கிறோம், ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருக்கிறோம், பில்கிரிம்ஸா இருக்கிறோம். எப்படிதான் சர்வைவ் பண்றது இந்த உலகத்துல? விசுவாசம், தேவன் பேருள்ள விசுவாசம், இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பக்தர்கள் எல்லாம் அன்றைக்கு எல்லா பக்தர்கள் எடுத்துக்கொள்ளுங்க, பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, தேவன் பேருள்ள விசுவாசம் எவ்வளவு வெற்றியா வாழ்ந்தார்கள் இந்த உலகத்தில் தானே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல வெற்றி வாழ்க்கை வாழ உன்னால முடியும். மாம்சத்தின் நிச்சயா, கண்கள் நிச்சயா, ஜீவனத்தின் பெருமையா, இயேசுவின் பெயராலே முற்றிலும் நீ ஜெயம் கொள்கிறவனாய் இருப்பாய். ஆமென். நமக்கு தெரியும் இல்லையா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது, என் அன்புக்குரியவர்களாலே நான் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறேன். கலாத்தியர்ல நாம் பார்க்கிறோம், கலாத்தியர்ல அன்பினால் பிறக்கும் விசுவாசமே. The faith that comes by through love. தேவன் பேருள்ள அன்பினால நமக்கு என்ன உண்டாகும்? விசுவாசம் உண்டாகும். அந்த விசுவாசம் உண்டாகும் போது உலகத்தில் நமக்கு வருகிற எல்லா எதிர்ப்புகளையும் தடுத்து போட்டுக்கொண்டு நாம் முன்னேறி போய்கொண்டே இருப்போம். நம்முடைய லக்கெல்லாம் இந்த உலகம் அல்ல, உலகம் நமக்கு சொந்தம் அல்ல. நாம் பரலோக ராஜ்யத்தையே நோக்கி பார்த்து கொண்டு ஓடுகிற அப்படின்னால பூமியில் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு பெறாது. நீ கிறிஸ்துவுடன் எழுதுவது உண்டானால் பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நோக்கு என்று நம்ம பார்க்கிறோம். கொலோசியர் 3:3 ஆகினால் அருமையானவர்களே, சரியான கிறிஸ்தவனா இருந்தா, சரியான விசுவாசியா இருந்தா, நீ உலகத்தில் உள்ளதை நோக்கி பார்க்க மாட்டோம், பூமிக்கு அடுத்தவர்களே அல்ல, மேலானவர்களே நோக்கி கொண்டு ஓடுவாய். 5:9 8 தெரிந்த புத்தி உள்ளவர்களாக விழித்திருங்க, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கப்போல் யாரை விழுங்கலாம் எவரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித்திருக்கிறான். உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன். ஹல்லேலூயா. ஆகினால் நீங்க என்ன செய்யணுமா?
9வது வசனம், விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. சாசை எதுக்குன்னா பரேவோ சாத்தான் இல்ல, விசுவாசத்துல ஸ்ட்ராங் ஆக்கிக்கொள்ளுங்க. ஆமென். விசுவாசத்துல உறுதியாயிருந்து அவனை எதிர்த்து நில்லு. ஆமென். இப்படிப்பட்ட அசிங்கமும் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்துல உறுதியாய் இருந்து சாத்தான் எந்த உருவத்துல எந்த ஃபார்ம்ல எப்படி இருந்தாலும் ஆவியில சிந்தையில உள்ளத்தில எண்ணங்களை எதிர்த்து நின்று ஆமென். அவன் உலகத்தில் உள்ள சகோதரத்தில் இப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது.